ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் அமெரிக்காவுக்கு வந்து இன்றைக்கி 4 நாள் ஆயிடுச்சு. 2வது நாள் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற பென்டிகாஸ்டலுடைய மெயினான பிளேஸ் அசூசா ஸ்ட்ரீட் ப்ராயர் டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே போயிருந்தேன். அங்கே போனால் அவங்கெல்லாம் அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காகன்னா அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் 3வது முறை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலமாக கிரேட் கமிஷன், அதாவது நற்செய்தி உலகம் ஃபுல்லாக சொல்லணுமில்ல, அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நான் போயிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன், முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து இன்றைக்கு ஏறக்குறைய 1990 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது முறை பரிசுத்த ஆவியானவர் அவுட்போரிங் ஆனது 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தான் பென்டிகாஸ்டலிசம் உண்டாயிருக்குது. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி பென்டிகாஸ்டலிசம் உண்டானதுக்கப்போ பரிசுத்த ஆவியானவர் எதுவும் வானத்திலிருந்து வரல. அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பென்டிகாஸ்டல் மக்கள் எல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஸோ என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் 1990 வருஷமாக, ஏறக்குறைய 2000 வருஷமாக. அவரை வந்து எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அதை விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் இனிமேல் வந்து 3வது முறையாக அப்படியே வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேட் கமிஷனை எல்லாரும் நிறைவேற்ற போகிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா போய் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பைபிளை பற்றி விஷயங்கள் தெரியாதுன்னு சொல்லிட்டு பாஸ்டர்ஸ் கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாஸ்டர் என்னுடைய ஆர்கியூமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் லெசன் பண்ணாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் லெசன் பண்ணுவாங்க. இந்தியாவிலெல்லாம் பேசினா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே லெசன் பண்ணுறாங்க, நான் சொல்கிறத கேட்குறாங்க என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ 2வது நாள் அந்த மாதிரி போச்சு. 3வது நாள் ஜான் மெக்கார்த்தர் இருக்கார் இல்லையா, உலகத்திலேயே பைபிளில் ரொம்ப பிரசங்கம் பண்ணுற ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார், அவருடைய சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே போய் 2 ப்ரொஃபஸரை மீட் பண்ணி பேசிட்டு வந்திருக்கிறேன். போய் ஜான் மெக்கார்த்தர்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா ஜான் மெக்கார்த்தர் இருந்தாருன்னா சொல்லுங்கள், அவரை நான் பார்க்கலான்ட்டு தான் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி முக்கியமான நாள். இன்றைக்கி தான் என்னுடைய டார்கெட்டட் மீட்டிங்ஸ் நடக்க போகிறது. ஸோ அதுக்காக நான் இப்போ ப்ரிப்ரேஷன் பண்ணணும். இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இங்கே இருக்கேன், சாண்டியாகோவில் இருக்கேன், கலிஃபோர்னியா ஸ்டேட்டில். ஸோ இப்படி தான் என்னோடய நாள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாளைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, பண்ணியே ஆகணும். அதுதான் சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு வரணும். சரி, நன்றி.